19ஆம் நூற்றாண்டுல லண்டன்ல இருந்த டொனால்ட் எபினேசர் ஸ்க்ரூஜ்ன்ற பணத்த கடனா கொடுக்குறவரு ரொம்ப கொடூரமான ஆளா இருந்தாரு. அவருக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறதெல்லாம் பிடிக்காது. அவர்ட்ட காசு கேட்ட பான் ஹேண்ட்லருக்கு காசு கொடுக்க மறுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட நெஃப்யூ கிறிஸ்மஸ் டின்னருக்கு கூப்பிட அவனையும் திட்டி அனுப்பிடுறாரு. ஏழை மக்களுக்காக பணம் கேட்டு வந்த 2 பேரையும் விரட்டி அனுப்பிடுறாரு. அவர் ஆஃபீஸ்லயே கம்மி காசுக்கு அதிக வேலை பார்க்குற மிக்கி பாப் கிராட்செட் கிறிஸ்மஸ் அன்னைக்கு லீவ் கேட்க பாதி நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கோ, ஆனால் அந்த பாதி நாளுக்கான காசையும் உங்ககிட்ட இருந்து பிடிச்சிக்குவேன்னு சொல்கிறாரு. ஈவினிங் ஆன பிறகு பாப் கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லி கிளம்பிடுது. அதுக்கு பிறகு ஸ்க்ரூஜும் அவரோட வீட்டுக்கு போகிறாரு. ஸ்க்ரூஜ் அதோட வீட்டுக்குள்ளார போகும்போது அமானுஷமான ஒரு நிகழ்வு ஏற்படுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவரோட ஃப்ரெண்டு ஜேக்கப் மேர்லி ஸ்க்ரூஜை தேடிட்டு வராரு. ஜேக்கப் இதுவரைக்கும் அவர் செஞ்சுட்டு இருந்த அடாவடியான செயலுக்காக இப்போ இறந்த பிறகு நீளமான கனமான சங்கிலியை மாட்டிக்கிட்டு தண்டனையை அனுபவிக்கிறதா சொல்றாரு. ஸ்க்ரூஜும் யாருக்கும் உதவாம அளவுக்கு மீறி எல்லா காசையும் அவரே அனுபவிக்கணும்னு நினைச்சா ஸ்க்ரூஜும் ஜேக்கப் மாதிரி தான் தண்டனையை அனுபவிக்கணும்னு எச்சரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரூஜை அன்னைக்கு ராத்திரி இன்னும் 3 ஆவிகள் தேடி வரும்னும் அவங்க சொல்கிறத கேட்டு நடந்துக்கிட்டா ஜேக்கப் மாதிரி இறந்த பிறகு இப்படி தண்டனையை அனுபவிக்க வேணான்னு சொல்கிறாரு. ஜேக்கப் சொன்ன மாதிரியே முதல் ஆவி ஸ்க்ரூஜை பார்க்க நைட் 1 மணிக்கு வந்து அவரோட கடந்த காலத்துக்கு கூட்டி போகுது. அந்த காலத்தில் கருணை உள்ள மிஸ்டர் ஃப்ரெசிவிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தார் ஸ்க்ரூஜ். மிஸ்டர் ஃப்ரெசிவிக்கோட கிறிஸ்மஸ் விருந்தில் வாலிப ஸ்க்ரூஜ் இசபெல்லாவை முதல் முறையாக அந்த விருந்தில் சந்தித்து காதல் வசப்படுறாரு. ஆனால் போக போக இசபெல்லா மேலே இருந்த அன்பு குறைஞ்சு பணத்து மேலே இருந்த ஆசை அதிகமானதுனால இசபெல்லா அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. அதை பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்க்ரூஜ் அவரோட நிகழ்காலத்துக்கு கூட்டி போக சொல்லி ஆவிட்ட கேட்க அதுக்கு அந்த ஆவி இப்படி கடந்த காலத்துக்கு வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையே ஸ்க்ரூஜால தான் ஏற்பட்டுச்சுன்னும் அதனால் இதை நினைவூட்ட தான் அவர் இங்கே கூட்டி வந்ததா ஆவி சொல்லுச்சு. அடுத்து ரொம்ப சந்தோஷமான கோஸ்ட் ஸ்க்ரூஜை பார்க்க வந்தது. அவர் முன்னாடி செஞ்ச செயல்களை பற்றி சொல்ல அந்த கோஸ்ட் அவரை பாப் வீட்டுக்கு கூட்டி போகுது. பாப் வீட்டில் 5 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் சாப்பிட்ற உணவை 5 பேர் பகிர்ந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாபுக்கு டிம்முன்னு உடல்நல சரியில்லாத ஒரு மகனும் இருந்தான். அதை பார்த்து ஸ்க்ரூஜ் வருத்தப்படுறாரு. போதுமான உணவு இல்லாமல் டிம்முக்கு உடல்நலம் மோசமாகுது, அவன் இறந்து போயிடுவான்னு. அப்படி நடந்தால் அதுக்கு காரணம் ஸ்க்ரூஜ் தான்னு 3வது கோஸ்ட் சொல்லுச்சு. கல்லறையில் இறந்த உடல்களை புதைக்க 2 வீசல்ஸ் குழி தோண்டிட்டு இருந்தாங்க. யாரோ ஒரு இறந்த ஆளை புதைக்கும் போது பார்க்க ஒருத்தர் கூட வரலன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. 2 வீசல்ஸும் ஓய்வெடுக்க போகும்போது ஸ்க்ரூஜ் அவரை கல்லறைக்கு கூட்டி வந்த 3வது ஆவிக்கிட்ட இது யாருக்காக தோண்டின கல்லறைன்னு கேட்க அந்த கல்லில் ஸ்க்ரூஜோட பேர் இருந்துச்சு. அதை பார்த்து பயந்த ஸ்க்ரூஜை 3வது ஆவி ஹெல்லுக்கு போகிற குழிக்குள்ளார தள்ளி விட்டுருச்சு. அதுக்குள்ளார விழுந்த ஸ்க்ரூஜ் கத்திட்டே எழுந்து பார்த்தா அது கனவு. அன்னைக்கு கிறிஸ்மஸ் டே 3 ஆவிகள் சொன்னதையும் காட்டுனதையும் ஞாபகம் வச்சு இனி தன்னோட பழக்க வழக்கங்களில் புதிய மாற்றத்தை கொண்டு வருவேன்னு உறுதிமொழி எடுத்துக்கிச்சு. ஸ்க்ரூஜுக்கு திருந்தி வாழ இன்னொரு வாய்ப்பு அந்த ஆவிகள் கொடுத்துருக்கிறதா நம்பின ஸ்க்ரூஜ் இதுவரைக்கும் மோசமாக ட்ரீட் பண்ண எல்லாரையும் சந்தித்து மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு நிறையா காசும் கொடுத்தாரு. நெஃப்யூவையும் சந்தித்து விருந்துக்கு வரதா சொல்கிறாரு. பாப் ஃபேமிலியை சந்தித்து டர்க்கி சப்பர் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலான்னு முடிவு செஞ்சார். பாபி வீட்டுக்கு போய் எப்பயும் போல் கோவமாக இருந்த மாதிரி நடித்து அவங்க சாப்பிட தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பாபு கிட்ஸுக்கு ப்ரெசன்ட்ஸும் வாங்கி கொடுத்தாரு. பாபை ப்ரமோட் பண்ணி தன்னோட வேலையில் பார்ட்னர் ஆக்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க.